துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் இந்த படம் யார் யாரெல்லாம் பார்க்கலாம்? யார் யாருக்கெல்லாம் இந்த படம் புடிக்கும்? ஏன் இந்த படத்த நீங்க பார்க்கணும்? அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தியால தூக்கு தண்டனை கைதியா இருக்கிற ஒருத்தர பாகிஸ்தானுக்குள்ள ஏஜென்ட்டா அனுப்புவாங்க. அவரு அந்த கேங்குக்குள்ள போய் ஒரு பெரிய ஆளா மாறி, அந்த கேங்ல இருக்க பெரிய ஆளையே போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல என்ன நடந்தது? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங்லயே ஏன் இவரு தூக்கு தண்டனை கைதி ஆனாரு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் கட்ல ஓபன் பண்றாங்க. அதுக்கடுத்து படம் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. ஏன் இந்த படத்த நீங்க பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ரைட்டிங் ஸ்கில்ங்க. 4 மணி நேரம் படம் போரே அடிக்காம இந்த படத்தோட டைரக்டர் ஆதித்யா தர் இந்த படத்த வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் உட்கார்ந்து பேப்பர்ல ரைட் பண்ணா மட்டும் தான் ஸ்கிரீன்ல பயங்கர எலிவேஷனா வரும். அத ப்ராப்பரா அந்த டீம் பக்காவா பண்ணியிருக்காங்க. 2 இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸ்ங்க. படத்தோட ஓப்பனிங்ல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுமே சூப்பரா செம்மையா எடுத்திருப்பாங்க. அது ரன்வீர் சிங் அந்த ஃபைட் சீக்வென்ஸ பண்ணி முடிச்ச உடனே பேக் டிராப்ல எலிவேஷன்லாம் ரொம்ப அழகாவே பிளான் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பக்கத்துல பட்டாசு இருக்கும். அந்த பட்டாசு வெடிச்சு பேக்ரவுண்ட்ல சும்மா எலிவேஷனே பக்காவா இருக்கும். இந்த படத்தோட மியூசிக் ஒரு இடத்துலயுமே படத்த அடுத்த கட்டத்துக்கு போர் அடிக்காம ரொம்ப அழகாவே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் ஒர்க் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி படத்த நம்மளால தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்க முடியும். இது எல்லாமே இந்த படத்த பார்க்க ஒரு முக்கியமான காரணங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் 2 மணி நேரம். செகண்ட் ஹாஃப்மே அதே ஈக்குவலா 2 மணி நேரம் வருது. எண்ட் கிரெடிட்ஸோட சேர்த்து 2 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங் தாறுமாறா இருக்கும். இன்டர்வல் யாரும் எதிர்பார்க்காத இடத்துல காமனா இருக்கும். கிளைமாக்ஸ் போர்ஷன பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்டரி மேன்னா அவன் தியாகம் அப்படின்ற விஷயத்த என்னைக்குமே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சென்டிமென்ட்டோட முடிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. படத்துல நடிச்ச எல்லாருமே அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்க. அதுவும் முக்கியமா கிளைமாக்ஸ் சீன்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வரும் பாருங்க. தியேட்டரே பிளாஸ்ட். கண்டிப்பா இந்த ரிவ்யூவ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல படம் பார்த்திருந்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது என்ன சீன் அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த சீன் அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல இந்த படம் ஒரு தரமான டீம் ஒர்க்கா வந்திருக்க படம். யார் யாருக்கெல்லாம் இந்த படம் புடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை இல்லாதவங்களுக்கு இந்த படம் புடிக்காது. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் 2 மணி நேரம் படம் இருந்தாவே, என்னப்பா இவ்ளோ பெருசா படத்த எடுத்து வச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தா போதாதா அப்படின்றவங்களுக்கு இந்த படம் புடிக்காது. ஏன்னா 4 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும். ஒரு ஹைப் இருக்கும், லோவாவும், ஒரு ஹைப் இருக்கும், லோவாவும். அது எல்லாத்தையுமே பார்த்தா தான் ஒரு பக்காவான சினிமாவ நீங்க பார்க்க முடியும். அவங்கலாம் இந்த படத்துக்கு போகாதீங்க. எனக்கு படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் இருக்கணும், சிரிப்பு இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க இந்த படத்துக்கு போகக்கூடாதுங்க. படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா ஃபைட் சீக்வென்ஸா இருக்கும், ரத்தம் தெறிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா, நீங்க இந்த படத்துக்கு போகவே கூடாது. அதே மாரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லாமே ஓகேங்க. நடுவுல நம்ம இந்தியால இருக்க ஒரு முக்கியமான பார்ட்டி அந்த கட்சி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க இல்லைன்னா இந்தியாவே இல்ல அப்படின்னு ஒரு முட்டு ஒண்ணு குடுத்திருப்பாங்க பாருங்க. அத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இந்தியால இந்த பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா மத்த கண்ட்ரிலாம் நம்மள பார்த்து பயந்தாங்க அப்படின்ற மாரி ஒரு ரிசம்பிளன்ஸ் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அதே மாரி அந்த பார்ட்டி பண்ண சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே நம்ம இந்தியாக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு முட்டு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அத என்னால பெர்சனலா ஏத்துக்க முடியல. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி படம் பார்த்திருந்தா உங்களால ஏத்துக்க முடிஞ்சுச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்த ரொம்ப அழகா முடிச்சிருக்காருங்க. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருந்ததுங்க. அந்த படத்தோட மேக்கிங் அந்த காலத்திலேயே வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சில சில சம்பந்தம்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம உலகநாயகன மிஸ் பண்ணிட்டோமே, கொண்டாட தவறிட்டோமே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சுன்னா வழக்கம் போல நான் சொல்றது தான். இந்த வீடியோ கீழ ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா